அனைவருக்கும் வணக்கம். அறிவலையில் கிரிக்கெட் வீரர் விஸ்வநாத் சந்திரபால் பற்றி பேச நான் உங்கள் விடி தர்ஷனா. கன்சிஸ்டன்சி கிரிக்கெட்டில் பயன்படுத்தும் சொல். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி வெஸ்ட் இந்தியன் கிரிக்கெட் வீரர்களுக்கும் எப்போதும் பிரச்சனைதான். டெஸ்ட் போட்டியில் திடீரென 400 ரன்களை சேஸ் செய்து உலக சாதனை படைப்பார்கள். ஆனால் அடுத்த போட்டியிலேயே 80 ரன்கள் ஆல் அவுட்டும் ஆவார்கள். இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டின் டிஎன்ஏ. ஆனால் இந்த டிஎன்ஏவுக்கும் இந்த வெஸ்ட் இண்டீஸ் வீரருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவரின் தனி கிரிக்கெட் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றியை, வளர்ச்சியை, வீழ்ச்சியை, அதன் வேகத்தை இவரை போல் அருகிலிருந்து பார்த்தவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்கள் அவுட் ஆவது இன்னொரு முன்னிலையில் நின்று அதிக முறை பார்த்தவர் இவராதான் இருப்பார். அவர்தான் விஸ்வநாராயணன் சந்திரபால். 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இந்தியாவில் இருந்து ஐரோப்பா நாடுகளுக்கு தொழிலாளர்களாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் சந்திரபால். அப்பா மீனவர், தந்தை கரீபியன் கடலில் மீன் பிடிக்க சந்திரபாலுக்கு கிரிக்கெட் பிடித்தது. 8 வயதில் பேட்டை பிடித்து விட்டார். 13 வயதில் பள்ளி படிப்பில் இருந்து நின்று விட்டார். முழுக்கவும் கிரிக்கெட் மீதுதான். வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுக்கே உரிய ஆவேச நடையோ ஆக்ரோஷ உடலின் மொழியோ சந்திரபாலிடம் இருக்காது. காற்றில் அலைந்தாடும் வெள்ளை உலைகளோடு தரைக்கும் வலிக்காதவாறு பிச்சை நோக்கி நடந்து வருவார். இவரது பேட்டிங் ஸ்டென்ஸை எல்லாம் இதுவரை யாராலும் காப்பியடிக்க முடியவில்லை. அவ்வளவு யூனிக்கானது. ஒரு நண்டு நிற்பதை போல 3 ஸ்டம்புகளையும் காட்டி கொஞ்சம் லெக் ஆம்பியரை பார்த்தவாறு நிற்பார். கண்களுக்கு கீழே கூச்சத்தை தடுக்க கருப்பு வண்ண ஸ்டிக்கர்களோடு விளையாடுவது சந்திரபாலின் இன்னொரு ஸ்ட்ரேட்மார்க் அடையாளம். ஸ்ட்ரைட் டிரைவ், கவர் டிரைவ், ஃபுல் ஷாட் என இந்தியாவின் ராகுல் டிராவிட் போல இவரது பேட்டிங் ஸ்டைல் இருக்கும். 90களில் வந்த கிரிக்கெட்டர்களில் சச்சினுக்கு அடுத்தபடியாக அதிக ஆண்டுகள் விளையாடியவர் சந்திரபால். 21 ஆண்டுகள் தொடர்ந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடி 164 டெஸ்ட் போட்டிகளில் 11,867 ரன்கள் அடித்து இருக்கிறார். அதிவேக சதங்கள் அடித்தவர்கள் பட்டியலில் இப்போதும் 6வது இடத்தில் இருக்கிறார். சந்திரபால் தன் மகனுடன் சேர்ந்து முதல் தர கிரிக்கெட் போட்டியில் ஆடியவர் என்ற பெருமையும் சந்திரபாலுக்கு உண்டு. மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விடி தர்ஷனா, 9th T10 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.